வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஸ்டோன் கிளாஸஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப்லயும் வந்து ஃப்ரீயா அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ரிமைனிங் நமக்கு நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பேசிக்கா சிமெண்ட் பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செஷனா கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் நம்ம சிமெண்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமெண்டோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து போக் காம்பவுண்ட் அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட், அப்புறம் டெஸ்டிங் பார்க்கணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் ஓவராலா நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 5 டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல சிமெண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் கான்கிரீட் டெக்னாலஜி பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன்ல டீச் பண்றேன். ஸோ அப்படியே நீங்களும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க ஓகேங்களா. சார் பொறுத்த வரைக்கும் தனியா பிபிடி அனுப்புவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே நீங்க வந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கவனிக்கிறதுக்கும். ஸோ சிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட்ஸ் ஓகேங்களா. அண்ட் தென் அனதர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சேரியஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ அனதர் ஒன் வந்து கால்சேரியஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்ஜிலேஷியஸ் அப்படின்னா நமக்கு நார்மலா என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளே மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஸோ கிளே மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளேல வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த மேஜர் கண்டென்ட்டா உங்களுக்கு கிளே இருக்கும். அண்ட் தென் கால்சியஸ் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது கால்சியம் கார்பனேட் ஓகேங்களா. ஸோ கால்சியம் கார்பனேட் அந்த மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு கிளே மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் கால்சியஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சிமெண்ட்ல உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைம் அண்ட் தென் சிலிக்கா, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினா. இது எல்லாத்தோட கெமிக்கல் நேமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கால்சியம் சல்ஃபைட், அப்புறம் அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, சல்ஃபர் அண்ட் தென் ஆல்கலிஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. இப்போ நமக்கு எஸ்எஸ்சி ஜேஇ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாக்குறோம் அப்படிங்கிறதுனால எஸ்எஸ்சி ஜேஇல உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸோட வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகம். ஸோ அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம டீச் பண்றது எல்லாமே கேட் லெவல் டீச் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலா எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். நான் எந்தெந்த எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் டீச் பண்ற போது அப்போ சொல்றேன் ஓகேங்களா. ஸோ அலுமினியோட சாரி லைமோட கெமிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா CaO ஓகேங்களா. ஸோ இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 62 to 65% வரைக்கும் உங்களுக்கு சிமெண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் சிலிக்காவோட கெமிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா SiO2. ஸோ இது வந்து 17 to 25% வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அலுமினா வந்து Al2O3. ஸோ 3 to 8% வந்து உங்களுக்கு சிமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட். ஸோ கால்சியம் சல்ஃபேட் பொறுத்த வரைக்கும் 3 to 4% தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அயன் ஆக்சைடு ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு அரௌண்ட் 3 to 4%. ஸோ ரெண்டும் சிமிலரா தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியா. ஸோ இது வந்து அரௌண்ட் 1 to 3% வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ மெக்னீசியாவும் சல்ஃபரும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதுவும் 1 to 3% தான். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்கலிஸ். ஸோ ஆல்கலிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 0.2 இருந்து 1% வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓவராலா சிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதாவது மினரல்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் லைம், சிலிக்கா, அலுமினா, கால்சியம் சல்ஃபேட், அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, சல்ஃபர், ஆல்கலிஸ் ஓகேங்களா. ஸோ மேஜரா நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லைம் தான் ஓகேங்களா. அரௌண்ட் 62 இருந்து 65% வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு அடுத்து ஓகே மேம். மேம் ஆல்கலிஸ் 0.2 to 1% மேம். 0.2 to 1% ஓகேங்களா. திரும்ப ஒரு சொல்றேன். லைம் வந்து 62 to 65%, சிலிக்கா 17 to 25%, அலுமினா 3 to 8%, கால்சியம் சல்ஃபேட் 3 to 4%, iron oxide 3 to 4%, magnesium 1 to 3%, sulfur 1 to 3%,
ஆல்கலிஸ் 0.2 to 1%. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே மினிமமா இருக்குது உங்களுக்கு ஆல்கலிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் இன்கிரீடியன்ஸ் நமக்கு என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லைம். லைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி அதோட கெமிக்கல் நேம் பார்த்தோம், CaO. ஓகேங்களா? ஸோ இந்த லைம் தான் நமக்கு மேஜரா இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இட் இம்பார்ட்ஸ் ஸ்ட்ரென்த் டு தி சிமெண்ட். ஸோ மெயினா சிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் தான். ஓகேங்களா? சோ இதுவே உங்களுக்கு இப்போ எக்ஸஸா போட்டோம். சோ அரௌண்ட் நமக்கு சொல்லியிருக்கோம் இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? சோ இதே நம்ம வந்து இப்போ அந்த பெர்சன்டேஜ் தாண்டி எக்ஸஸா போட்டோம் அப்படின்னா இது வந்து சிமெண்ட் வந்து நமக்கு அன்சவுண்ட் ஆயிருக்கும், ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வீக் ஆயிரும். சோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிமெண்டோட உங்களுக்கு அந்த அந்த கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்களா? சோ சிமெண்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் அண்ட் டிஸ்இன்டகிரேட் நடக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்பேண்ட்னா என்னது, நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்க். ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு வெதர் சேஞ்ச் வரப்போ இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ல உங்களுக்கு வந்து இப்போ வாட்டர் வந்து உள்ள போயிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், திரும்ப வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும். இந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த சிமெண்ட் அப்புறம் வந்து ஸ்டோன் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுல வந்து டிஸ்இன்டகிரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் தனியா அந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதை தான் வந்து அன்சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைம் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட்டை வந்து அன்சவுண்ட் ஆயிக்கிறோம். ஸோ இதனால உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் வந்து நடக்கும். இதுல வந்து நமக்கு கம்மியா இப்போ வந்து எக்ஸஸ் ஆனா இந்த ஸ்டேஜ், அதே மாதிரி டிஃபிஷியன்டா இருந்துச்சு, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜோட கம்மியா நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும், வீக்கன் ஆயிரும். அண்ட் தென் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து குயிக்கா செட் ஆயிரும். அதாவது இப்போ வந்து செட்டிங் டைம் சொல்லிட்டு ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கும் இருக்கு. நம்ம அதை வந்து இப்போ டெஸ்டிங் பாக்குறப்போ நம்ம அதுவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செட்டிங் டைம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இதே லைம் வந்து கம்மியா இருந்துச்சு நம்மளோட சிமெண்ட்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்கா செட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதான் லைம் பத்தினது. அண்ட் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்க்கலாமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலிக்கா. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஆர்டர் படியே பார்க்கலாம். ஸோ சிலிக்காவோட கெமிக்கல் நேம் என்ன பார்த்தோம், SiO2. ஸோ இதுவும் நமக்கு மெயினா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்துட்டாலே சிமெண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா லைம் அண்ட் சிலிக்கா. அதுவும் நார்மலா ஸ்ட்ரென்த்னாலே சிலிக்கா தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு எக்ஸஸா போச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செட்டிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்மளோட செட்டிங் டைமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சிமிலரா. ஓகேங்களா? ஸோ இதான் சிலிக்காவை பத்தி. இது வந்து எக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ செட்டிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அலுமினா. ஸோ அலுமினா பொறுத்த வரைக்கும் Al2O3. ஸோ இது வந்து நமக்கு நார்மலா ஒரு சிமெண்டோட செட்டிங் மெயினா வந்து காசு ஆகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அலுமினா தான். ஓகேங்களா? ஸோ குயிக் செட் ஆக வச்சிரும். ஓகேங்களா? ஸோ குயிக்கா நமக்கு வந்து சிமெண்ட்டை வந்து செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதே வந்து நமக்கு அலுமினா தான். ஓகேங்களா? ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் ஷார்ட் நோட்ஸ் ஆட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் செட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதே வந்து என்னது அப்படின்னா அலுமினா தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நமக்கு வந்து சிமெண்ட் வந்து பேர்ன் பண்ணுவாங்கல்ல, ஸோ பேர்ன் பண்றப்போ அதோட அந்த கிளிங்கரிங் டெம்பரேச்சர் உண்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் உண்டு. அந்த கிளிங்கரிங் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி நமக்கு அது வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சிமெண்ட்டை வந்து செட் பண்ண வைக்குது. ஓகேங்களா? ஸோ சிமெண்ட்டை வந்து நமக்கு செட் பண்றதுக்கு மெயினா பாக்குறது மெயினான அந்த மினரல் வந்து அலுமினா. ஓகேங்களா? ஸோ இதோட கிளிங்கரிங் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்றது மூலமா எப்போ அப்படின்னா நமக்கு வந்து சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றப்போ அந்த பர்னிங் டைம்ல கிளிங்கரிங் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்றது மூலமா அலுமினாவை வந்து உங்களுக்கு செட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதே நமக்கு இந்த அலுமினா வந்து எக்ஸஸா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிமெண்டோட ஸ்ட்ரென்த்ங்கிறது வீக்கன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இட் வீக்கன்ஸ் தி சிமெண்ட். ஸோ அலுமினாவும் சரி லைமும் சரி எக்ஸஸா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிமெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குங்களா? அரௌண்ட் 2 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால்சியம் சல்பேட் CaSO4. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் நீங்க இப்போ நோட் பண்றப்பே சிமிலரா அதுக்கிட்டயே நம்ம என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கால்சியம் சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்ல எந்த ஃபார்ம்ல நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப்சம்ங்கிற ஃபார்முலா SO4 2H2O. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இனிஷியல் செட்டிங் டைம் இருக்குல்ல, ஸோ சிமெண்ட்டுக்குன்னு ஒரு செட்டிங் டைம் இருக்குல்ல, அந்த டைம் நமக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதே வந்து இந்த கால்சியம் சல்ஃபேட் மீன்ஸ் ஜிப்சம் தான். ஓகேங்களா. நம்ம இந்த சிமெண்ட்னு வரப்போ நம்ம வந்து கால்சியம் சல்ஃபேட்னு சொல்ல மாட்டோம், ஜிப்சம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஜிப்சம்ங்கிற அந்த ஃபார்ம்ல தான் நமக்கு சிமெண்ட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இன்க்ரீசஸ் தி செட்டிங் டைம். ஸோ எஸ்டின் ஷார்ட் ஃபார்ம்ல போடுறேன் பார்த்துக்கோங்க. செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்போ அப்படின்னா ஜிப்சம்க்கும் சரி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோலாம் பத்தி ஆல்ரெடி நம்ம இனிஷியலாவே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிமெண்ட்டுக்கு இவ்வளோ வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னு ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ரேஷியோல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த சிமெண்ட்டை ஜிப்சம் தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அயன் ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் இது நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்குது. ஓகேங்களா. இட் இம்பார்ட்ஸ் கலர் டு தி சிமெண்ட். ஸோ இது வந்து என்ன கலர்ல நமக்கு அதாவது எந்த கலர்ல பிரசென்ட் ஆயிருச்சுன்னா நமக்கு வந்து அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு சிமெண்ட்க்கு என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஓகேங்களா. ஸோ கலர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மெக்னீஷியா வரும்போது அது இன்னொரு கலர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அயன் ஆக்சைடு வந்து நம்ம சிமெண்ட்டுக்கு கலர் கொடுக்குது. ஸோ கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ், டஃப்னஸ் இது எல்லாமே நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. ஆல்சோ இம்பார்ட்ஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் அயன் ஆக்சைடுக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியாவும் உங்களுக்கு சிமெண்ட்டுக்கு வந்து கலர் தான் கொடுக்குது. என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோயிஷ் டிண்ட். ஓகேங்களா. ஸோ எல்லோயிஷ் ஷார்ட் கொடுக்குறது வந்து மெக்னீஷியா, ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கொடுக்குறது வந்து அயன் ஆக்சைடு. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதுவும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்னஸ் கொடுக்குது, ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் லைம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ லைம் வந்து எப்படி நமக்கு எக்ஸஸா போட்டா நமக்கு வந்து சிமெண்ட்டை வந்து அன்சவுண்ட்னஸ் ஆக்கிருமோ, அதே மாதிரி மெக்னீஷியமும் நமக்கு எக்ஸஸா கொடுக்குறப்போ சிமெண்ட் வந்து அன்சவுண்ட் ஆக்கிரும். ஓகேங்களா. ஸோ சிமெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு மினரல், எந்த மினரல் வந்து எக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சிமெண்ட்டை வந்து அன்சவுண்ட் ஆக்கிரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைம் அண்ட் மெக்னீஷியா. ஓகேங்களா. இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேம் பாஸ்ட் ஸ்லைடு ஒன் செகண்ட் மேம். யா ஓகே. நெக்ஸ்ட் போலாம் மேம். யா ஓகே டன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர். ஸோ இதுவும் நமக்கு வந்து சிமெண்டோட சவுண்ட்னஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சவுண்ட்னஸ் இன் தி சிமெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. சவுண்ட்னஸ்னா என்னது, நமக்கு வால்யூமெட்ரிக் சேஞ்ச் தான். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து சிமெண்ட்ல நடக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் சேஞ்சை தான் வந்து சவுண்ட்னஸ் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ லைம் அண்ட் மெக்னீஷியா வந்து நமக்கு எக்ஸஸ் ஆச்சுன்னா சிமெண்ட்டை அன்சவுண்ட்னஸ் ஆகிடும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்கலிஸ். ஸோ ஆல்கலிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சோடா அண்ட் பொட்டாஷ் சேர்ந்தது தான் நமக்கு ஆல்கலிஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஆல்கலிஸ் தான் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கணும். ஓகேங்களா. 0.2 1% வரைக்கும் சொல்லியிருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆல்கலிஸ் தான் நமக்கு இப்போ நிறைய ஒரு வால்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கட்டி முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையா வந்திருக்கும். சில ஸ்ட்ரக்சர் வந்து சரியா கட்டல அப்படிங்கன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ் சொல்றேன். நான் உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மேட்ல நான் அந்த என்ன வேர்டிங் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்கலிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் நமக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிரே கலர்ல பேட்சஸ் ஆட்டு உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டெயின் ஆட்டு படிய வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஆல்கலிஸோட ஒர்க். ஓகேங்களா. ஸோ presence of alkali in cement நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா. இந்த வேர்டிங் வந்து எஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்டெயின் எல்லாத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கிரே கலர்ல பேட்சஸா வரும். ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் நமக்கு இன்கிரீடியன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லாவே நோட்ஸ் எடுத்தீங்களான்னு சொல்லுங்க, இல்ல பாஸ்ட் லைட் காமிக்கணும்னா சொல்லுங்க. அது முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். மேம் லாஸ்ட் ஒன் ஒயிட் கிரேவா மேம்? ஒயிட் கிரே கலர். நெக்ஸ்ட் டாபிக் போலாம் மேம். எல்லாரும் நோட்ஸ் எடுத்தீங்களா? ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு
மினரல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நமக்கு லைம் சிலிக்கா இந்த மாதிரி எப்படி நேம்ஸ் இருக்கோ ஆல்ரெடி போகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சில காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவரோட நேமே போக்ஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து சிமெண்ட்ல வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து ஒரு கெமிக்கலா ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுல நமக்கு 4 இருக்கு. ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ரா கால்சியம் அலுமினாஃபெரேட், ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இருக்கு. ஓகேங்களா. 4 மினரல்ஸ் இருக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகால்சியம். ஸோ ஒன்ஸ் கலர் தெரியுதா? ஓகே, நான் இங்க எழுதுறேன். ட்ரைகால்சியம் அலுமினேட். அதோட கெமிக்கல் ஃபார்முலாவும் சேர்த்தே போட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கூட கேட்கலாம். 3CaO Al2O3 or C3A சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ட்ரைகால்சியம் அலுமினேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இது டோட்டலா ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 14% வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. மேம் கூடவே இந்த சலீட்டு பெலின்னு ஒரு நேம் வரும் மேம், அது எதுக்கு மேம்? வாய்ஸ் கேட்கலங்க மேம். சலீட்டு சொல்லுவாங்கல்ல மேம், நேம் அனதர் நேம் சொல்லிட்டு. ஹலோ மேம். இல்ல, ஒரு நிமிஷங்க. வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்கணும். இல்ல மேம், அலைட் பெலைட் சிலைட்னு சொல்லுவாங்களா மேம், அதை கேக்குறாங்க மேம். அதுவா? ஓகேங்களா. சோ அது இந்த 4 மினரலுக்கு தான் உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ 4 மினரலுக்கும் அனதர் நேம் வரும். நான் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு சொல்றேன் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஓகே மேம். சோ இது நீங்க எப்போ இந்த மினரல் வந்து உங்களுக்கு எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல வந்து நீங்க வாட்டர் ஆட் பண்றீங்கல்ல, வாட்டர் ஆட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு இது ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இது இது வந்து நமக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இதனால நமக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப மேக்ஸிமமா நடக்கும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமா நடக்கும். ஸோ நமக்கு வந்து என்னது எக்ஸோதர்மிக் ப்ராசஸ் நடக்குது இல்ல, ஸோ சிமெண்ட்ல வாட்டர் மிக்ஸ் ஆகிறப்போ ஸோ அது வந்து இந்த ஆக்ஷனால தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மினரல் ஆட் பண்றதுனால தான் உங்களுக்கு நடக்குது. இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் உங்களுக்கு அலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அலைட் சாரி ட்ரைகால்சியம் அலுமினேட் இல்ல, ட்ரைகால்சியம் சிலிகேட்டை வந்து உங்களுக்கு அலைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ட்ரைகால்சியம் அலுமினேட்டை சிலைட் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இனிஷியலாவே அதை வேணா சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு தனியா பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ட்ரைகால்சியம் அலுமினேட் அண்ட் தென் டைகால்சியம் சிலிகேட் அண்ட் தென் ட்ரைகால்சியம் லாஸ்ட் ஒன் டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைகால்சியம் சிலிகேட். ட்ரைகால்சியம் சிலிகேட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைட். ஓகேங்களா. ஸோ இதுதான் C3S சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் உங்களுக்கு பிலைட்னு சொல்லுவாங்க. C2S. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டைகால்சியம் சிலிகேட். ஓகேங்களா. ட்ரைகால்சியம் அலுமினேட்டை வந்து சிலைட்னு சொல்லுவோம். C3A. அண்ட் தென் டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரைட் வந்து ஃபெர்லைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. C4AF. அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வரப்போ நம்ம இன்னும் டீட்டெயில பார்ப்போம். இதுல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா. ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரைட். ட்ரைகால்சியம் சிலிகேட்டுங்கிறது நமக்கு C3S சொல்லுவோம். டைகால்சியம் சிலிகேட் வந்து C2S சொல்லுவோம். அண்ட் தென் ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து C3A சொல்லுவோம். டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரைட் வந்து C4AF. ஓகேங்களா. எக்ஸோதர்மிக் ப்ராசஸ் எண்டோதர்மிக் ப்ராசஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? எக்ஸோதர்மிக் ப்ராசஸ்னா ஹீட்டை எவால்வ் பண்றது. ஓகேங்களா. வெளியேற்றுறது. எண்டோதர்மிக் ப்ராசஸ்னா ஹீட்டை அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் டெட்ரா கால்சியம். மேம் ப்ரீவியஸ் ஸ்லைடு மேம். சாரி, அதுல ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. நான் வேணா சொல்றேன் உங்களுக்கு, அப்படியே செக் பண்ணிக்கோங்க எழுதுனவங்க. ஓகேங்களா. ட்ரைகால்சியம் அலுமினேட்டுங்கிறது 3CaO Al2O3. ஓகேங்களா. C3Aன்னு சொல்லுவோம். அரௌண்ட் 4 to 14% வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வித்தின் 24 ஹவர்ஸ்ல, அதாவது நீங்க வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண
வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இந்த மேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எவால்யூஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய அந்த மேட்டரை பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகால்சியம் அலுமினேட் இந்த காம்பவுண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு இந்த அதர் நேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ட்ரைகால்சியம் சிலிகேட், அதாவது ட்ரைகால்சியம் சிலிகேட் வந்து உங்களுக்கு அலைட்னு சொல்லுவோம். டைகால்சியம் சிலிகேட் வந்து பில்லைட்னு சொல்லுவோம். ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து சிலைட்னு சொல்லுவோம். டெட்ரா கால்சியம் அலுமினோபரைட் வந்து பெல்லைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்லைட் முடிச்சோன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினா பெரைட். கெமிக்கல் நேம் பார்த்துக்கோங்க. 4CaO Al2O3 Fe2O3 C4AF சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு 10 to 18% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு நமக்கு சிமெண்ட்ல வாட்டரை ஆட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வித்தின் 24 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு இந்த அலுமினா கண்டென்ட் வந்து ஃபார்ம் ஆயிருது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ட்ரை கால்சியம் அலுமினேட்டும் உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆயிரும். அண்ட் தென் டெட்ரா கால்சியம் அலுமினோபரைட்டும் வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹை ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஸோ இனிஷியல் பீரியட்ல. ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் வந்து நீங்க சிமெண்ட்ல வந்து வாட்டர் மிக்ஸ் பண்றப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோபரைட் பொறுத்த வரைக்கும் லேட்டரா, அதாவது லாஸ்ட் அந்த செட்டிங் டைம் நெருங்குது இல்ல, ஸோ அந்த லேட்டர் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினோபரைட்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டெட்ரா கால்சியம் அலுமினோபரைட் பொறுத்த வரைக்கும் அதோட கெமிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா 4CaO Al2O3 Fe2O3 and then C4AF and then இது பொறுத்த வரைக்கும் 10 to 18% வந்து உங்களுக்கு ஓவரால பிரசன்ட் ஆயிருக்கும். வித்தின் வாட்டரோட நீங்க மிக்ஸ் பண்ண சிமெண்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ண அந்த வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இது. ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ்ல தான் உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகுது. அரௌண்ட் இதுலயுமே உங்களுக்கு வந்து ஹை ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குங்களா? இனிஷியலா வந்து உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும், லேட்டர் ஸ்டேஜ்ல கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் போறேன். அரௌண்ட் ஒரு 3 o'clock பிரேக் விடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக்ல நான் உங்களுக்கு வந்து ஸ்லைட் எல்லாம் காமிக்கிறேன். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரை கால்சியம் சிலிகேட். இதோட கெமிக்கல் நேம் பாத்துக்கோங்க. 3CaO SiO2 C3S சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 45 to 65% வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க எப்போ அப்படின்னா நீங்க வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டீங்க, சிமெண்ட்ல வாட்டர்லாம் ஆட் பண்ணி வித்தின் 1 வீக்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 1 வீக்ல ஃபார்ம் ஆகக்கூடியதான் உங்களுக்கு ட்ரை கால்சியம் சிலிகேட். ஓகேங்களா? ஸோ 1 வீக்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த 1 வீக்ல வரக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கக்கூடியது இந்த காம்பவுண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு இப்போ சிமெண்ட்ல வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து மேக் பண்றாங்கல்ல. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. C3S தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃபார் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்பீட் அப் பண்ணணுமோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் உங்களுக்கு வெதர் கான்கிரீட்டிங் நிறைய இடத்துல வந்து அண்டர் சீல் எல்லாம் கூட நிறைய கான்கிரீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஒர்க்குக்கு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரை கால்சியம் சிலிகேட் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா வேலையும் முடிஞ்சிடும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? லைக் ப்ரீ ஃபேப்ரிகேட்டர் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கோல்ட் வெதர் கான்கிரீட்டிங் ஃபார் ஸ்பீட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைகால்சியம் சிலிகேட். மேம் பாஸ்ட் ஸ்லைடு மேம். 1 செகண்ட். உங்களுக்கு ஃபைனலா நான் ஸ்லைடு எல்லாமே காமிக்கிறேன் மேம் 3 o'clock கிட்ட. ஏன்னா ஓவராலா ஒரு 2 hours தொடர்ந்து கிளாஸஸும் கவனிக்க முடியாது. ஸோ இடையில கொஞ்சம் பிரேக் விட்டு எடுத்துருந்தாங்க. அதான் ஓகே மேம். டைகால்சியம் சிலிகேட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2CaO SiO2 ஸோ C2S சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 50
to 35% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து டோட்டலா அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குல்ல. ஸோ ஹைட்ரேஷன் ப்ராசஸோட எண்ட்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு டோட்டலா வந்து ஹைட்ரேஷன் வந்து ஒரு 1 இயர் நடக்கும். ஸோ அந்த 1 இயர்ல எண்டா ஃபார்ம் ஆகக்கூடிய கடைசியா ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் தி லாஸ்ட் காம்பவுண்ட் ஃபார்ம்ட் during the hydration process in 1 year. அண்ட் இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரைகால்சியம் சிலிகேட் எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்குமோ அதே மாதிரி நமக்கு டைகால்சியம் சிலிகேட். ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு இடத்துல C2S C3S இந்த ரெண்டுத்தையும் தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லைக் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரிட்ஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம். அண்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கலோரிஸ் பெர் கிராம்ங்கிறது இதோட யூனிட். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் என்ன டேஸ்ல அந்த மாதிரி பார்க்கலாம். C3A, C4AF, C3S, C2S. ஸோ 3 டேஸ்ல எப்படி இருக்கும், 90 டேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ C3A ட்ரைகால்சியம் அலுமினேட் 3 டேஸ்ல உங்களுக்கு 212. ஓகேங்களா? 212 கலோரிஸ் பெர் கிராம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேங்களா? 90 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 310. அண்ட் தென் C4AF பொறுத்த வரைக்கும் 69, 90 டேஸ்ல 98. அண்ட் தென் C3S பொறுத்த வரைக்கும் 58, 90 டேஸ்ல 105. அண்ட் தென் C2S பொறுத்த வரைக்கும் 12, 90 டேஸ்ல 42. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவரால் உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது அதாவது என்னன்னா 90 டேஸ்ல ஸ்ட்ரென்த்ல பார்க்கணும், இல்ல வந்து 3rd டேல உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது கூடவே நீங்க இன்னொன்னு பாத்துக்கோங்க. நமக்கு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இருக்குல்ல, ஓபிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 89 to 90 கலோரிஸ் பெர் கிராம் யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 90 கலோரிஸ் பெர் கிராம் இருக்கும். 28 டேஸ்ல உங்களுக்கு அரௌண்ட் 90 to 100 கலோரிஸ் பெர் கிராம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓபிசிங்கிறது நார்மலா நம்ம யூஸ் பண்றதுனால அதை பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க. ஸோ நார்மலா நமக்கு வந்து எவ்வளோ அதாவது என்ன வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பார்க்குறப்ப பார்த்துப்பீங்க 0.23 ஒரு வேல்யூ பார்த்துருப்பீங்க. அந்த 0.23 வேல்யூ என்னது அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல 23% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கு கம்ப்ளீட் ஹைட்ரேஷனுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் அப்ராக்சிமேட்டா ஒரு 15% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸோட வாய்ஸ்லயே வந்து உங்களுக்கு என்ட்ராப் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கு எடுத்துக்காது. ஸோ எஃபெக்டிவா யூஸ் ஆகக்கூடிய வாட்டர் ஃபார் கம்ப்ளீட் ஹைட்ரேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 38% வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஓவராலா வேணா நான் எல்லாத்துக்கும் வேர்டிங்ஸ்ல சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் பார்க்கலாம். நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. Cement basically consists of 2 different types of compounds, argillaceous compounds and calcareous compounds. ஓகேங்களா? argillaceous compounds வந்து clay சொல்லுவோம், calcareous வந்து calcium carbonate சொல்லுவோம். ஸோ சிமெண்ட்ல நமக்கு நார்மலா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைம், சிலிக்கா, அலுமினா, கால்சியம் சல்ஃபைட், அயர்ன் ஆக்சைடு, மெக்னீசியா, சல்ஃபர், ஆல்கலிஸ். ஸோ அதுல என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா பாக்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து சொல்லட்டுமா இல்ல என்ன பண்ணணும்? உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனோட அந்த ஸ்பீட தான் ரேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்ட்டு வர வாய்ப்பு இல்லை. ஆனா கம்பேர் பண்ணலாம். ஏதாவது 1 or 2 ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு வந்து அதுக்கு தனியா பெர்சன்டேஜ் லெவல் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஓகே மேம். மேம் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம்னு சொன்னீங்க மேம் டைகால்சியம் சிலிகேட்ல. லாஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேம் அது C2S அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னா C2Sம் இப்போ ஏதாவது ஒரு ஹையர் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம், ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னா C3S C2S இது ரெண்டையும் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓவரால் சிமெண்ட் காம்பவுண்ட்ல. ஓகேங்களா?
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஸ்லைட் இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பார்க்கலாம். ஸோ இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. வேர்டிங்ஸ் கொஞ்சம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. On an average, 23% of water. மேம் வெயிட் மேம். Yeah, okay, that. Yes, sir. YouTubeல அப்லோட் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாட்டி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, அவ்வளவு. அண்ட் தென் நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜூம்ல கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். மேம் 23% ஏதோ இந்த சேவ் டாக்னு ஒரு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் வேர்டிங் சொல்றேன்னு சொன்னேன். போலாம் மேம். On an average, 23% of water by weight of the cement is required. Ma'am, once and an average 23% of water by weight of the cement is required to carry out the complete hydration. அதாவது ஓவரால் வெயிட் ஆஃப் சிமெண்ட்ல அரௌண்ட் 23% வந்து நமக்கு வாட்டரே தேவைப்படும். ஓகேங்களா? எதுக்கு ஓவரால் வெயிட் ஆஃப் தி சிமெண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 23% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். எதுக்காகனா ஓவரால் கம்ப்ளீட் ஹைட்ரேஷனுக்காக. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நமக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோல பார்த்துருப்போம். 0.23 அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. 23% தான் அவங்களுக்கு 0.23 சொல்லுவாங்க. ஓகேங்களா? Ma'am, an average 23% of water by weight of cement it's required to carry out the complete hydration. இது ஃபீல்ட் சர்வேக்கான கிளாஸ் கிடையாது சார். ஃபீல்ட் சர்வேல உங்களுக்கு ஒன்லி சர்வே சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்ப்போம். இது ஓவரால் ஒன் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவரால் டெக்னிக்கல் சிலபஸ்க்கான கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்குலாம் நமக்கு மெயினா வரும். மேம் இதுல சர்வே எடுப்பீங்க தானே மேம்? இதுல இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சர்வேக்கு வராது சார். பில்டிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சர்வே சிலபஸ்ல கிடையாது. And the next சொல்றேன், approximately 15% of water is entrapped within the voids of the cement particles. Approximately 15% of water, ma'am. Water is entrapped within the voids of the cement particles. Entrapped within the cement particles of, ma'am. Within the voids of the cement particles. So cementல உள்ள அந்த pores present ஆயிருக்கும்ல, அதுலயே அரௌண்ட் உங்களுக்கு 15% வாட்டர் போய் ஃபில் ஆயிரும். ஸோ அந்த 15% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. அண்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஹைட்ரேஷன். மேம் ஒன்ஸ் இந்த பாயிண்ட் சொல்லுங்க மேம். Approximately 15% of water is entrapped within the voids of the cement particles and is not available for the hydration. Okay, ma'am. Hence, effectively, 38% of water is required to carry out the complete hydration. அதாவது 38% தான் ஓவரால் நம்ம வாட்டர் வந்து ஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு நான் ரிட்டன் ஃபார்மெட்ல காமிக்கிறேன். ஓகேங்களா? எழுதி காமிக்கிறேன். ஹென்ஸ் எஃபெக்டிவ்லி 38% of water is required to carry out the complete hydration. ஸோ ஃப்ரீ செஷன் உங்களுக்கு ஃப்ரீ செஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கஷன் டெஸ்ட் பேட்ச்ல அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன்ல இந்த சர்வேக்கான கிளாஸ்ல டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க சார். மேம் டு கேரி அவுட் தி கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ஆஃப் வாட்டர். கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் அவ்வளவுதான். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மிக்சிங். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரொபோர்ஷன்லாம் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பர்னிங். மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பர்ன் பண்றாங்க. அண்ட் தென் கிரைண்டிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலா உங்களுக்கு 3 ப்ராசஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ மிக்சிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ஸ் அண்ட் தென் பர்னிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ஸ் அண்ட் தென் ஃபைனலி கிரைண்டிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ஸ். இதெல்லாம் நமக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சப்போ தான் நமக்கு சிமெண்ட் கிடைக்குது. ஸோ இதுல 2 மெத்தட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை ப்ராசஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ நியூவர் மெத்தட். ஸோ இப்போ யூஸ் பண்றது புரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரை ப்ராசஸ் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான் கால்குலேஷன் காம்பவுண்ட் ஆர்ஜிலேஷன் பிடிச்சோம்ல. நெட் பிரேக் மேம். பாஸ்ட் ஸ்லைட் ஒன்ஸ் வைங்க மேம். பாஸ்ட் ஸ்லைட். மிக்சிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ட்ஸ், பர்னிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ட்ஸ், கிரைண்டிங் ஆஃப் ரா இன்கிரீடியன்ட்ஸ். மேம் நெக்ஸ்ட். ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை ப்ராசஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காமிக்கிறேன். கால்கரியஸ் காம்பவுண்ட். ஓகேங்களா? அண்ட் தென் ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட். ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கிளே மெட்டீரியல்ஸ் தான் வந்து ஆர்ஜிலேஷியஸ் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா?
ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கால்சியஸ் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன லைம் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷிங் ப்ராசஸ் நடக்கும். அரௌண்ட் உங்களுக்கு 25 mmல எல்லா சைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கிடைக்கிற மாதிரி க்ரஷ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோட்டரி மாதிரி இருக்குல்ல, ஒரு டியூப் மில் மாதிரி. ஸோ அதுல வந்து ஃபைனா கிரைண்ட் பண்ணுவாங்க. ஃபைன் கிரைண்டிங் நடக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேரி ஆகுது. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த காம்பவுண்ட் மட்டும் தான் வேரி ஆகுது. ஓகேங்களா. அண்ட் தென் இதுவும் அதே மாதிரி தான் க்ரஷ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபைன் கிரைண்ட் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனி செப்பரேட்டா தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு 2 சேனல் ஆட்டை எடுத்து ரெண்டுமே செப்பரேட் சேனலா இருக்கும். ஓகேங்களா. சேனலா எடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷன், நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல இவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கணும்ட்டு. ஸோ கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மிக்சிங் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இன் கரெக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இதை வந்து அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்றாங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்றாங்க. ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரோட்டரி கிளீன்ல வந்து கொடுக்குறாங்க. ரோட்டரி கிளீன் நீங்க பாத்துருப்பீங்கல்ல. ஸோ எங்கேயாவது ரோட் போற இடத்துல கூட பாத்துருப்பீங்க ஒரு ரோட்டரி கிளீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோட்டரி கிளீன்ல உங்களுக்கு இந்த அவ்வளவு மெட்டீரியல்ஸையும் ஃபீட் பண்றாங்க. ஓகேங்களா. உள்ள போட்டுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அது எல்லாமே என்னன்னா கிளிங்கர்ஸா ஃபார்ம் ஆகுது. கிளிங்கர்ஸ்னா என்னது கொஞ்சம் கட்டி கட்டியா அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் அகைன் அதை வந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஃபைன் ஆட்டு கிரைண்ட் பண்றாங்க இன் டியூப் மில்ஸ்ல. ஓகேங்களா. ஸோ டியூப் மில்ஸ் சொல்லுவாங்க அது பேரு. டியூப் மில்ஸ்ல ஃபைனா கிரைண்ட் பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து கறக்கக்கூடிய அதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா சிமெண்ட் சிலோஸ்ன்னு சொல்றாங்க. சிமெண்ட் தான். ஸோ சிமெண்ட் சிலோஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இது அவ்வளோத்தையும் உங்களுக்கு பேக்கேஜிங் பிளான்ட். ஸோ சிமெண்ட் பிளான்ட்லாம் இருக்குல்ல. ஸோ பேக் பண்றதுக்காக பேக்கேஜிங் பிளான்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அகைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கால்கேரியஸ் காம்பவுண்ட் அண்ட் தென் ஆஜிலேஷியஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு ரெண்டா நமக்கு இருக்குல்ல. இப்போ லைம் தனியா சிலிக்கா தனியா அந்த மாதிரி வந்து கால்கேரியஸ் காம்பவுண்ட் அண்ட் தென் ஆஜிலேஷியஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு தனியா பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு ஸோ எல்லா ரெண்டுத்தையுமே செப்பரேட்டாவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ரஷ் பண்றாங்க. க்ரஷ் பண்ணி அரௌண்ட் 25 mm சைஸுக்கு அந்த மெட்டீரியல் மில்ல வந்து ஃபைனா கிரைண்ட் பண்றாங்க. ஃபைனர் சைஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஒரே சேனல்ல இப்போ மிக்ஸ் பண்றாங்க. என்னென்ன ப்ரொபோர்ஷன் கரெக்டா நமக்கு வந்து கரெக்டா இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் இந்த மினரல் இருக்கணும் இந்த காம்பவுண்ட் இருக்கணும்னு சொல்றோம்ல. ஸோ அந்த கரெக்டட் ப்ரொபோர்ஷனுக்கு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை கிடைக்கக்கூடியதை வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ் மூலமா ப்ரீஹீட் பண்றாங்க. அரௌண்ட் ஒரு 800 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரோட்டரி கிளீன் இருக்குல்ல. ரோட்டரி கிளீன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்பெல்லிங் சொல்றேன். ரோட்டரி கிளீன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரோட்டரி கிளீன்ல வந்து பர்ன் பண்றதுக்காக இதை அவ்வளோத்தையும் உள்ள போட்டுட்டு பர்ன் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு கிளிங்கர்ஸா கிடைக்கும். கிளிங்கர்ஸ்னா கிட்டத்தட்ட இந்த கங்கு எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிதான். ஓகேங்களா. கொஞ்சம் கட்டி கட்டியா கிடைக்கும். அதை எல்லாத்தையும் அகைன் உங்களுக்கு ஸ்லைட் காமிக்கிறேன். ஓகே மேம். அகைன் உங்களுக்கு டியூப் மில்ல வந்து 800 டிகிரி செல்சியஸ் மேம் அது மேல போகுமா? இருக்கும் 800 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டிங் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் at 800 டிகிரி செல்சியஸ். சொல்லுங்க. டெம்பரேச்சர் 800 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ப்ரீஹீட்டிங் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் at 800 டிகிரி செல்சியஸ் பை எக்ஸ்ஹாஸ்ட் கேஸஸ். கேஸ் வச்சு தான் ஹீட் பண்றாங்க. ஹாட் பேப்பர் வச்சு. ஓகேங்களா. அகைன் அதை வந்து ரோட்டரி கிளீன்ல போட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு கிளிங்கர்ஸா கிடைக்கும். அகைன் அதை ஃபைன் கிரைண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் சிமெண்ட் சிலோஸா நமக்கு கிடைக்குது. அந்த ஃபைனல் சிமெண்ட்டை வந்து உங்களுக்கு பேக்கேஜிங் பிளான்ட்டுக்கு அனுப்பி பேக் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ட்ரை ப்ராசஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து வெட் மெத்தட் பார்க்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வெயிட் மேம். ஓகே. தென் நெக்ஸ்ட் மெத்தட் வெட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ வெட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கால்கேரியஸ் காம்பவுண்ட். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் க்ரஷ் பண்றோம். ஓகேங்களா. அரௌண்ட் 25 mmக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பண்றோம் க்ரஷ் பண்ணதை ஸ்டோரேஜுக்கு அனுப்பிடுறோம். ஸோ இதோட நம்ம வாட்டரை ஆட் பண்ணி வாஷ் மில்க் அனுப்புறோம். ஓகேங்களா. ஸோ வாஷ் மில்க் அனுப்பி பண்ணி அது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டோரேஜ்க்கு அனுப்பிடுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்குதா, இங்க வந்து அப்படி இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஸ்லரி மாதிரி வந்துடும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெட் கிரைண்டிங். ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு இதுல இதுவும் அதே தான் டியூப் மில்ல தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ டியூப் மில்ல வெட் கிரைண்ட் பண்றாங்க டு ஃபார்ம் அ ஸ்லரி. ஓகேங்களா. ஸோ ஸ்லரினா தெரியல உங்களுக்கு வாட்டர் அண்ட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணதுதான் ஸ்லரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா.
ஸோ ஸ்லரியா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்லரியை வந்து பிளெண்ட் பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க ஒரு கரெக்டட் ப்ரொபோர்ஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் மிக்சிங் ப்ராசஸிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து உங்களுக்கு ரொட்டரி கின்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க. ரொட்டரி கின்ல பாஸ் பண்ணி பர்ன் பண்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளிங்கர்ஸா ஃபார்ம் ஆகுது. கிளிங்கர்ஸா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிங்கர்ஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அப்படியே வந்து உங்களுக்கு அகைன் டியூப் மில்ல போட்டு ஃபைனா கிரைண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிப்சமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு சிமெண்ட் சிலோஸ் கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதை வந்து பேக்கேஜிங் பிளான்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கு வெட் மெத்தட். ஸோ இது வந்து ஓல்டு மெத்தட். ஓகேங்களா? ஸோ முன்னாடி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ மெத்தட் வந்து ட்ரை மெத்தட். அகைன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கால்கரிஸ் காம்பவுண்டை வந்து கிரஷ் பண்றாங்க. 25 mm சைஸ்க்கு கிரஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டோரேஜ் பிளான்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆர்டிலிஷியஸ் காம்பவுண்டை வாட்டர் வச்சு வாஷ் பண்றாங்க. அதனால வாட்டர் ஆட் பண்ணி அதை வாஷ் மில்க் அனுப்பிட்டு ஸ்டோரேஜ்க்கு அனுப்பிடுறாங்க. ரெண்டத்தையும் சேர்த்து டியூப் மில்ல வெட் கிரைண்டிங் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்லரி ஃபார்ம் ஆகிறதுக்காக, ஸ்லரி ஃபார்ம்ல கொண்டு வரதுக்காக. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்லரி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்றாங்க ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு. இதுதான் உங்களுக்கு மிக்சிங் ப்ராசஸிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்றாங்க ஃபீட் டு ரொட்டரி கின். ஓகேங்களா? ஸோ பர்ன் பண்றதுக்காக ரொட்டரி கின்க்கு அவ்வளோத்தையும் ஃபீட் பண்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளிங்கர்ஸா ஃபார்ம் ஆகுது. கிளிங்கர்ஸா ஃபார்ம் ஆகுது வந்து திரும்ப அகைன் வந்து உங்களுக்கு டியூப் மில்ல கிரைண்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜிப்சம் வந்து கிடைக்குது. அதை வந்து உங்களுக்கு அந்த கிரைண்ட் பண்ண அந்த ஜிப்சம் வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்ட கிடைக்கக்கூடியது சிமெண்ட் சிலோஸ். ஓகேங்களா? அந்த சிமெண்ட்டை வந்து உங்களுக்கு பேக்கேஜிங் பிளான்ட்டுக்கு ஃபைனலா அனுப்பிடுறாங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வெட் மெத்தட். இதோட உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் பார்க்கலாம். பிரேக் தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, ஒரு 10 minutes பிரேக் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர அதாவது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா அட்டன் பண்றவங்களும் இருக்கீங்கல்ல. ஸோ ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன், ஒரு 10 minutes இருங்கன்னா கொஞ்சம் டைமிங் டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல தானே ஸ்ட்ரக்சரல் வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. வீக் டேஸ்ல நான் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் சாரும் வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்களாம். ஸோ அதனால வீக் டேஸ்லயும் உங்களுக்கு மேபி கிளாஸஸ் வரும். அதனால நம்ம டைமிங் கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப எல்லாருமே ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா லைன்ல? எஸ் மேம். இருக்கீங்களா எல்லாருமே? எஸ் மேம். கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க இருக்காங்க. இன்னொரு ஆள். சோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் இப்படி லைவ் வந்து உங்களுக்கு ஈவினிங் மட்டும் தான் ஃபீசிபிளா? மார்னிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாமா? மேம் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் செஷன் ஓகே தான் மேம். இல்ல நைட் கூட பாக்குறதா பார்க்கலாம் மேம். இல்ல நமக்கு நைட்ல இன்னும் உங்களுக்கு ஃபீல் சர்வே டிஸ்கஷன் அதெல்லாம் வேற வரும்ல, அதனால தான் கேக்குறேன். ஆமா மேம். ஆமா மேம். சோ இப்போ நீங்க அந்த 3 பேருமே வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்களா எப்படி? நான் ஃபுல் டைம் மேம். ஓகே ஓகே. எஸ் மேம், ஃபுல் டைம் தான். ஓகே. அவங்க மிஸ் பிரியதர்ஷினி கேளுங்க மேம். அவங்க ஃபுல் டைமா இல்ல பார்ட் டைமா தெரியல. நான் ஆக்சுவலி ஹவுஸ் வைஃப் மேம். ப்ராப்ளம் இல்ல. ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரிலாம் ஃப்ரீயா இருப்பீங்களா எல்லாரும்? 10 to 1 அந்த மாதிரினா? ஓகே தான் மேம். ஓகே தான் மேம். பண்ணலாம். பார்க்கலாம் மேம். 10 to 1னா? ஓகே. பார்க்கலாம் நான் மேம். எப்படியும் முதல் நாளே உங்களுக்கு வந்து டைம் வந்து சொல்லிடுவோம். சோ மார்னிங் 10 இருக்கும். இல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துல எப்பயாவது ஈவினிங் இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சார் இன்ஃபார்ம் பண்ணுவார்ல மேம் டெலிகிராம்ல? சார் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் சார்ட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலா அதான் நான் சார்ட்ட தான் மார்னிங் கேட்டிருந்தேன். அப்ப என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ எல்லாரும் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். ஓகே. சோ உங்களுக்கு மண்டேல இருந்தே அப்ப அந்த மாதிரி தான் இருக்குங்களா? சோ ஒரு மார்னிங் 10 மேம் 1 minute. ஸோ உங்களுக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் சொல்றேன் சரியா? ஓகே. மார்னிங் ஆரம்பிச்சுன்னா 10 to 1 வச்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு அப்படின்னா 2:30 to 4:30. அண்ட் தென் ஈவினிங் இருந்துச்சு அப்படின்னா 6:30 to 8:30 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். இப்போதைக்கு மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல? ஓகே மேம். 10 to 1 வச்சுக்கலாம் மேம். நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே டன். ஸோ எப்பயாவது எனக்கு அந்த டைம் ஃபீஸிபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ வச்சுக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு முந்தின நாளே சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே டன். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ல உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8 டைப்ஸ் கிட்டேயே இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் பார்க்கலாம்.
ஸோ இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் ஸோ நேம்லயே இருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நிறைய அட்டைன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது தான் அந்த சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ ஹையர் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஹையர் ரேட் ஓகேங்களா. ஸோ அதுதான் தெரிஞ்சுக்கணும். ரேட்னா நமக்கு என்னது, ஸ்பீடை தான் ரேட்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஹையர் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அண்ட் இதை வந்து நீங்க வந்து ஹையர் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து என்னன்னா குயிக் செட்டிங் சிமெண்ட் இருக்கும். ஸோ அது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்களா. ஏன்னா குயிக் செட்டிங் சிமெண்ட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்கா செட் ஆயிரும். பட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு அட்டைன் ஆயிருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஹையர் ரேட்ல வந்து அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. குயிக் செட்டிங் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குயிக்கா செட் ஆகும் அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட அந்த ஸ்ட்ரென்த் இப்போ நமக்கு வந்து 3 daysல கிடைக்குது இல்ல, அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு 7 daysல நார்மல் ஓபிசி சிமெண்ட் இருக்குல்ல, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், ஸோ அதோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ 3 daysோட ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட், இந்த சிமெண்டோட 3 days ஸ்ட்ரென்த் வந்து ஓபிசியோட 7 days ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் தென் இந்த சிமெண்ட் வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு C3S, அதாவது என்னன்னா நிறைய உங்களுக்கு C3S அதிகமா எடுத்துப்பாங்க. அண்ட் தென் C2S கொஞ்சம் கம்மியா எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளிங்கஸா எடுத்து ஃபைனா கிரைண்ட் பண்ணி கிடைக்கக்கூடியதுதான் இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. மேம் ஒன் டவுட் மேம், இப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கும் ஹார்டனிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேம், அது எது ஸ்ட்ரென்த் கொடுக்கும், எது நம்ம நமக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேஷனுக்கும் ஹார்டனிங்க்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா. சோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன எதாவது சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து குயிக்கா அட்டைன் பண்ணிரும் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, ஓபிசி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ங்கிறது உங்களுக்கு 7 days, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 7 daysல ஒரு 50% ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு 3 daysல இது அட்டைன் பண்ணிருது ஓகேங்களா. சோ குயிக்கா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் பண்ணிருது. அதுதான் வந்து இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஓகே மேம். ஸோ ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ், இந்த சிமெண்டோட ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா less than 3250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் கிராம் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு C3S எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 56% இருக்கும். அண்ட் தென் C2S பாத்தீங்க அப்படின்னா 9 to 10% இருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் வெதர் கான்கிரீட்டிங், அதாவது கோல்ட் வெதர் கான்கிரீட்டிங், அப்புறம் பிகாஸ் கோல்ட் வெதர்லாம் டக்குன்னு செட் ஆயிடக்கூடாதுல, டக்குன்னு செட் ஆயிரும் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு சாரி கோல்ட் வெதர் கான்கிரீட்டிங் பற்றி வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ வெயில் அதிகமா இருக்காது, அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு செட் ஆக டிலே ஆகும். அதனால அந்த மாதிரி இடத்துல இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது இப்போ ரோட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ரிப்பேர் இருக்கும்ல, ஸோ எமர்ஜென்சி ரோட் ரிப்பேர் ஒர்க் நமக்கு வேணா அந்த ரோட வந்து ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ குயிக்கா அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஒர்க்ஸ், ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போவோம், நிறைய போவோம், டெக்ஸ்டைல் ஷாப் இந்த மாதிரிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கல்ல, ஸோ குயிக்கா வந்து அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்றா அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஒர்க் எல்லாம் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ எங்கெல்லாம் ஃபார்ம் ஒர்க் வந்து ரிமூவ் பண்ணணுமோ ஸோ குயிக்கா ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் போல உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் தரேன் ஓகேங்களா. ஓகே மேம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு கால்சியம் குளோரைடு இருக்குல்ல, ஸோ கால்சியம் ஸோ இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அந்த அந்த கிளிங்கர்ஸ் நம்ம எப்படி கிரைண்ட் பண்ணி கொண்டு வரமோ அதே மாதிரிதான் கால்சியம் குளோரைடை வந்து கிரைண்ட் பண்ணி கொண்டு வரது தான் இந்த எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுங்குது ஓகேங்களா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இந்த கால்சியம் குளோரைட் ப்ரொபோர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் வெயிட் ஆஃப் தி சிமெண்ட்ல 2% அதிகமா இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் 2% ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி சிமெண்ட், டோட்டல் வெயிட் ஆஃப் தி சிமெண்ட்ல உங்களுக்கு கால்சியம் குளோரைடுங்கிறது எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா less than 2% தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கால்சியம் குளோரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஓவராலா இப்போ வந்து அதாவது காம்பேக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றாங்கல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவரால் இந்த ப்ராசஸே உங்களுக்கு எவ்வளவு நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
விதின் 20 மினிட்ஸ்லயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங்கிறது. ஸோ 20 மினிட்ஸ் அந்த 20 மினிட்ஸ்லயே நமக்கு ஓவராலா வந்து ஃபார்மேஷனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இன்னும் சில இன்ஃபர்மேஷன் ஸோ நல்லா உங்களுக்கு வேர்டிங் ஃபார்ம்ல சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் தென் இதோட ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் ஸ்ட்ரென்த்தை விட 20 to 25% வந்து அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை விட 20 to 25% அதிகமா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுல நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல 3 daysல வந்து 7 daysல கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்ட்டு. இது வந்து உங்களுக்கு 1 to 2 daysலயே அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அந்த 7 daysல உங்களுக்கு அரௌண்ட் 10 to 15% வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தி ரேட் ஆஃப் கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட் டிக்ரீசஸ் வித் ஏஜ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 day அப்படிங்கிறது இருக்கு அண்ட் தென் 7 day வரப்போ அதோட ஏஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஏஜ் வந்து நமக்கு கூட 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 அதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் நமக்கு ஏர்லியராகவே ஸ்ட்ரென்த் எல்லாமே குயிக்கா அட்டைன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் நமக்கு அதே மாதிரிதான் எங்கெங்கெல்லாம் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அதுதான். எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓவராலா வெயிட் ஆஃப் தி சிமெண்ட்ல நம்ம கால்சியம் குளோரைட் பொறுத்த வரைக்கும் less than 2% தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஓவராலா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளேஸ் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் காம்பாக்ஷன் அண்ட் தென் பினிஷிங் ப்ராசஸே உங்களுக்கு வித்தின் 20 மினிட்ஸ்லயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை விட 20 to 25% வந்து அதிகமா விச் மீன்ஸ் குயிக்கா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் பண்ணிடுது. அதாவது உங்களுக்கு 3 daysல அப்படின்னா இது வந்து ஒரு 1 to 2 daysலயே உங்களுக்கு அட்டைன் பண்ணிடுது. ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து of the cement decreases with the ஏஜ் கூட 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 உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா அந்த கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏர்லியர் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு வந்துடும். அண்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 90 days ஆஃப் தி ஸ்ட்ரென்த் இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் 7 day ஓபிசி ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு 1 to 2 days கிடைக்குதுன்னு சொன்னோம்ல. மேம் அப்ளிகேஷன் லாஸ்ட் ஒன் சொல்லுங்க மேம். வித் இது ஏஜ் வந்து நமக்கு ரேபிட் ஹார்டனிங்ல என்னவோ அதேதான் எக்ஸ்ட்ரா ரேபிட்லயும். இது இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா ரேட் ஆஃப் வெயிட் நான் உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மட்ல காமிக்கிறேன். ரேட் ஆஃப் கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த் of the cement decreases. ஓகேங்களா? so decreases with age. அதாவது நமக்கு இப்ப இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 daysல கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் 1 to 2 daysல கிடைக்குது. ஆனா போக 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 அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு குறைஞ்சு அட்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ 90 days ஸ்ட்ரென்த் பாக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்டோட ஸ்ட்ரென்த்தும் ஓபிசியோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அதை விட எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்காது. ஓவராலா வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஃபாஸ்டா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்றது एक आदमी उधर जा रहे चार क्लिक डालना वो खाने के लिए गया கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. யாராச்சும் ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. சோ நமக்கு 90 days ஸ்ட்ரென்த்ங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். ஏர்லியர் ஸ்டேஜ்ல உங்களுக்கு குயிக்கா வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்றது எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். அதனால நமக்கு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோமோ அதே இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். சோ இது நமக்கு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து சல்ஃபேட் அட்டாக் வந்து ரொம்ப நடக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஹைலி யூசபிள் இன் அட்டாக் ஆஃப் அதாவது எங்க அப்படின்னா நமக்கு வந்து சல்ஃபேட்டை வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்பெஷலி நம்ம வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மெக்னீசியம் சல்ஃபேட் எல்லாம் பிரசன்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஓகேங்களா தட் ரியாக்ட்ஸ் வித் போத் கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் தென் இதனால நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் அண்ட் கால்சியம் அலுமினேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு ஓவரால் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 22% மோர் தேன் தட் ஆஃப் ஒரிஜினல் கான்ஸ்டன்டோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நார்மலா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு வேர்டிங் ஃபார்மேட்ல சொல்றேன். ஸோ அப்படி ரிட்டன் ஃபார்மேட்ல நான் எழுதுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுல உள்ள அந்த உங்களுக்கு மெக்னீசியம் சல்ஃபேட்டுங்கிறது போத் இதுல கால்சியம் ஹைட்ராக்சைடு
அண்ட் கால்சியம் அலுமினேட். இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா கால்சியம் சல்போ அலுமினேட்னு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 22% வந்து அதாவது என்ன ஒரிஜினல் கான்ஸ்டன்டோட 22% வந்து அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு இப்போ நார்மலா வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C3A வந்து அரௌண்ட் ஒரு 5% இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 25% அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒர்க்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு சல்ஃபேட் அட்டாக் நிறைய இருக்கும், அதனால அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் ஃபவுண்டேஷன் ஒர்க், அண்ட் தென் construction of the pipes to be laid in marsh areas. அதாவது கொஞ்சம் சதன்னு இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். ஸோ சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் அண்ட் தென் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வந்து இனிமேல் தான் பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஸ்லைட் மாற்றி எழுதிருக்கேன். இது சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டுக்கான கண்டென்ட். தென் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் பார்க்கலாம். ஸோ வந்து சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? மேம் 1 செகண்ட் மேம். நான் நோட்ஸ் இருக்க கடைசி டைம் தரேன். ஓகே மேம். நான் உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு வேர்டிங்ஸோட சொல்றேன். தென் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட். ஸோ ஸ்லைட் மாத்திட்டேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு அரௌண்ட் 80 to 85% வந்து உங்களுக்கு பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா இது வந்து சிமெண்ட் பார்ட்டிகல்ஸோட உங்களுக்கு சைஸ் இன்னும் ஸ்மாலராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக். ஸோ இதான் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 80 to 85% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் 15% ஹார்ட் பர்ன்ட் ஜிப்சம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5% வந்து கிளிங்கர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் யூஸ் பண்றோமோ அதே இடத்துல சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்லாக் சிமெண்ட். ஸோ இதுலயும் நமக்கு அதே மாதிரி நமக்கு blast furnace slag with கூட இன்க்ளூடிங் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் slag. ஓகேங்களா? ஸோ இதான் சிமெண்ட் கிளிங்கர் ஸ்லாக் சிமெண்ட் தான். அதனால நம்ம அதுலயும் பாருங்க பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் யூஸ் பண்ணிருப்பாங்க, கிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் சல்ஃபேட் அண்ட் குளோரைட். ஓகேங்களா? ஸோ அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சல்ஃபேட் மட்டும் தான் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து போத் சல்ஃபேட் அண்ட் குளோரைட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இட் பொசஸ் ஹையர் டிகிரி ஆஃப் வாட்டர் டைட்னஸ். எதனால அப்படின்னா இதுல வந்து நமக்கு பெர்மியபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ போர்ஸ் வந்து அது கம்மியா இருக்கிறதுனால பெர்மியபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். அதனால வாட்டர் ரிட்டைன்மெண்ட் இதுல நமக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ லோ ஹீட் சிமெண்ட். ஓகேங்களா? இட் பொசஸ் ஹை டிகிரி ஆஃப் வாட்டர் டைட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் குயிக் செட்டிங் சிமெண்ட். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா வந்து குயிக் செட்டிங் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அலுமினா அப்படிங்கிற அந்த மினரல் அந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் பொசஸ் ஸோ இதுல வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் அலுமினா வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அலுமினியம் சல்ஃபேட் வந்து இதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு ஃபைன் கிரைண்டிங் தி சிமெண்ட் அண்ட் தென் கிளிங்கர்ஸ் அண்ட் ரெடியூசிங் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜிப்சம். ஸோ செட் ஆகுதுக்கு வந்து நமக்கு குயிக்கா செட் ஆகணுங்கிறதுனால ஜிப்சம் அமௌண்ட் வந்து நமக்கு நார்மலா என்ன ப்ரொபோர்ஷன் கொடுக்கணுமோ அதை விட உங்களுக்கு வந்து ஜிப்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா?
ஜிப்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க, அலுமினியம் சல்ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுட்டிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இடத்துல ஓகேங்களா. அண்ட் தென் அண்டர் வாட்டர் கான்கிரீட்டிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் லோ ஹீட் சிமெண்ட். ஸோ லோ ஹீட் சிமெண்ட் ஸோ இது நேம்லேயே இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நமக்கு அலுமினா அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாத்தையும் நமக்கு கம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ C3A அண்ட் தென் C3S அது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து கம்மி பண்ணிட்டு சாரி C3A அண்ட் C4AF இது ரெண்டுத்தையும் கம்மி பண்ணிட்டு C3S அண்ட் தென் C2S இது ரெண்டுத்தையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நமக்கு ஹீட் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ங்கிறது கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ 7 daysனா நமக்கு வந்து 3 daysலேயே ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இதுல ஆகாது ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். அண்ட் தென் இதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 daysல ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ங்கிறது லெஸ் தேன் 55 calories per gram இருக்கும். அண்ட் தென் 28 daysல 75 calories per gram இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது நார்மலா எங்க அப்படின்னா மாஸ் கான்கிரீட்டிங், ஸோ நல்ல பெருசா பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ மாஸ் கான்கிரீட்டிங் எங்க பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் லைக் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, டேம் அந்த மாதிரி, அடுத்த பிரிட்ஜஸ் இந்த மாதிரி மாஸ் கான்கிரீட்டிங்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து லோ ஹீட் சிமெண்ட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்லாண்ட் பொசலனோ சிமெண்ட். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10 to 15% வந்து பொசலானிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ பொசலானிக் மெட்டீரியல்லாம் நமக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியலா நம்ம சொல்றது வந்து சிலிசியஸ் அண்ட் அலுமினிக், ஸோ அலுமினஸ் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்காது ஓகேங்களா. ஸோ ஃபைனாக கிரைண்ட் பண்றப்போ நமக்கு வந்து சிமெண்டேஷன் ப்ராசஸ் கொடுக்காது. ஸோ இதனால நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ஹைட்ரேஷன்ங்கிறது நமக்கு கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ கம்மியாக உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கிடைக்குது. ஸோ அந்த வந்து நமக்குன்னா அதாவது நான் சிமெண்டேஷியஸ் காம்பவுண்டா இருந்து உங்களுக்கு சிமெண்டேஷியஸ் காம்பவுண்டா மாறுது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொன்னா பொசலானிக் மெட்டீரியல் சொல்லுவோம், பிளஸ் வாட்டர் இது கூட ஆட் பண்ணி பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கூடியதுதான் என்னது CSH. ஸோ இது வந்து சிமெண்டேஷியஸ் காம்பவுண்ட் ஓகேங்களா. ஸோ நான் சிமெண்டேஷியஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் நமக்கு மர்ஜ் ஆகி உங்களுக்கு சிமெண்டேஷியஸ் காம்பவுண்டா உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா. இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஹை வாட்டர் ரிட்டைன்மெண்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஹை வாட்டர் டைட்னஸ். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதுவும் அதே மாதிரி சல்ஃபைட் அண்ட் குளோரைடு அட்டாக் பண்ணாம ரெசிஸ்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அகைன் சல்ஃபைட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ். அண்ட் தென் ஆல்சோ இதுவும் ஒரு லோ ஹீட் சிமெண்ட் தான். ஸோ ஹை ஹீட் வந்து அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் ஒரு 28 daysனா 28 daysக்கான அந்த ஸ்ட்ரென்த் தான் வந்து உங்களுக்கு இதை அட்டைன் பண்ணும் ஓகேங்களா. அண்ட் தென் இது வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ட் எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. ஸோ இது அதோட பெரிய பிளஸ். ஸோ ஆஃபர்ஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. ஸோ இதான் போர்ட்லாண்ட் பொசலானோ சிமெண்ட்டை பத்தின கண்டென்ட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஸோ இதுல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்கிரைண்டிங் சிமெண்ட் கிளிங்கர்ஸ், அந்த கிளிங்கர்ஸ் இருக்குல்ல அது கூட வாட்டர் ரிப்பல்லண்ட் ஃபில்ம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. லைக் என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒயிலிக் ஆசிட், ஸ்டெரிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கிடைக்கூடியதான் இந்த ஹைட்ரோபோபிக் சிமெண்ட்டுங்கிறது ஓகேங்களா. ஸோ நான் எழுத பார்த்துக்கோங்க, இன்டர்கிரைண்டிங் சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வித் வாட்டர் repellent
ஃபிலிம். ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிலிக் ஆசிட் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது கூட நீங்களுக்கு இது பண்றாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டிட்டோரியேஷன் ஆஃப் சிமெண்ட், அதாவது நமக்கு வந்து சிமெண்ட் வந்து அப்படி விலகி சிமெண்ட் தனியா ஜல்லி தனியா அந்த மாதிரிலாம் போகும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிட்டோரியேஷன்ங்கிறது உங்களுக்கு டைமிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறையுது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு நார்மலா எங்க அப்படின்னா ரிமோட் சைட் கண்டிஷன்ஸ், ரிமோட் சைட்ல அந்த மாதிரி இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேற எங்க வந்து ரொம்ப லாங் டிரான்ஸ்போர்டேஷன் தேவைப்படுது அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம லாங் டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம கொண்டு போற இடத்துல வந்து நமக்கு அந்த கொண்டு போற டைம்ல உங்களுக்கு டிட்டோரியேட் ஆயிராது. அதனால உங்களுக்கு லாங் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் எங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து இந்த ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா IRS T40 சிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிமெண்ட் பேசிக்கா. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெண்ட் கிளிங்கர்ஸ் கூட C3S வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா ஹை இயர்லி ஸ்ட்ரென்த்துக்காக. ஓகேங்களா? ஸோ அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஹை இயர்லி ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இல்லை, அர்த்தம் இல்லை. ஸ்ட்ரென்த் எல்லாமே அதே தான் அட்டைன் பண்ணும். என்ன அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல அட்டைன் பண்றது தான் வந்து இந்த C3S வந்து ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது நார்மலா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் ரயில்வேஸ்ல எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ரயில்வேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்லீப்பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் இன் ரயில்வேஸ். ஸோ அதுக்கு வந்து IRS T40 சிமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை அலுமினா சிமெண்ட். ஸோ இதுல நமக்கு நேம்லயே இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலுமினா கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கிளிங்கர்ஸ் கூட உங்களுக்கு எதெல்லாம் கிரைண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சினேஷன் ஆஃப் பாக்சைட் அண்ட் கால்சியம் கார்பனேட். ஸோ இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அலுமினியம் கண்டென்ட் வந்து should not less than, ஓகேங்களா? ஸோ which means greater than 32% இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் அலுமினா டு லைம் அந்த ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு 0.85 இருந்து 1.35 ரேஞ்ச் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் செட்டிங் டைம் வந்து மோர் தேன் 3 hours ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபைனல் செட்டிங் டைம் வந்து அரௌண்ட் 5 hours முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதனால நமக்கு வந்து இதோட பிளேசிங் வந்து நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா greater than 3.5 hours. Final setting time approximately 5 hours. ஓகேங்களா? So it offers more placing time, setting time. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் நிறைய எடுக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இட் ஆல்சோ ஷோஸ் இதனால நமக்கு என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ நமக்கு அலுமினா யூஸ் பண்றதுனால நமக்கு ஆசிட் அட்டாக்லாம் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு சிம்னி இந்த மாதிரி இடத்துல இந்த அலுமினா சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஹை ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதனால. ஓகேங்களா? இட் ஆல்சோ நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து இட்ஸ் ஆல்சோ ஷோஸ் ஹை ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 20% வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேலயே உங்களுக்கு வந்து 20% ஆஃப் இட்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ இதோட மித்த ஸ்ட்ரென்த் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 6 to 8 hours கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த சிமெண்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓவராலா நமக்கு டைப் ஆஃப் சிமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஹையர் ஸோ இது வந்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட நோட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஸோ அதையும் நீங்க வேர்டிங்ஸ்ல கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். First one, rapid hardening cement. Okay, it shows higher rate of development of strength
And then strength of cement at the age of 3 days is equal to 7 days of OPC strength. ஸோ ஸ்க்ரீன்ல உள்ளதுதான் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வேர்டிங் ஃபார்மேட்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். 3 days strength வந்து 7 days OPC strengthக்கு ஈக்குவலா இருக்கு. It is produced by increasing the proportion of C3S and reducing the proportion of C2S. Ma'am, next ma'am. And then specific surface area of this cement should not be less than 3250 centimeters squared per gram. Should not be less than, okay, which means greater than 3250 இருக்கணும். Should not be less than 3250, okay. And Okay, then ma'am. C3S பொறுத்த வரைக்கும் 56%, C2S பொறுத்த வரைக்கும் 9 to 10%. ஸோ இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த எங்க யூஸ் பண்றவங்க ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, கோல்ட் வாட்டர் கான்கிரீட்டிங், எமர்ஜென்சி ரோட் ரிப்பேர் ஒர்க், prefabricated concrete construction, and where formwork is to be removed yearly for speedy construction. Formwork is removed to yearly for speedy construction. ஸோ சீக்கிரமா ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் ஓவரால் நோட் எடுத்துக்கிறீங்களா? Yes ma'am, finish ma'am. ஓகே, தென் யாராச்சும் முடிக்கலன்னா சொல்லிருங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போலாம். எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ இதுவும் அதே தான். இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை இன்டர்கிரைண்டிங் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வித் கால்சியம் குளோரைட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மெயின் அதான் கால்சியம் குளோரைட். ப்ரப்போர்ஷன் ஆஃப் விச் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 2% பை வெயிட் ஆஃப் சிமெண்ட். அந்த கால்சியம் குளோரைட் ப்ரப்போர்ஷன் வந்து உங்களுக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் சிமெண்டோட 2% அதிகமா இருக்கக்கூடாது, ஓகேங்களா. This cement should be mixed, transported, placed, compacted, and finished within 20 minutes of its formation. This cement should be mixed, transported, placed, compacted, and finished within 20 minutes of its formation. It has around 20 to 25% higher strength than rapid hardening cement. ஸோ இதெல்லாம் ஷார்ட் நோட்டா போட்டுக்கோங்க, RHC அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அந்த மாதிரிலாம். It has around 20 to 25% higher strength than rapid hardening cement during 1 to 2 days and 10 to 15% of higher strength during 7 days. This rate of gain of strength of the cement decreases with age, and at the age of 90 days, strength of the cement is same as of OPC. நான் சொல்ற வேர்டிங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் நோட்டா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே மேம். And then இதோட அப்ளிகேஷனும் as equal as rapid hardening cement. And then next போலாம். Sulfate resistant cement. OPC is highly susceptible against the attack of sulfates. OPC is highly susceptible against the attack of sulfates, especially to that of magnesium sulfate. Comma போட்டுக்கோங்க. Ma'am, OBC is highly susceptible against the attack of sulfates, especially to that of magnesium sulfate, that reacts with both calcium hydroxide to form இதுல ஈக்குவேஷன் மாதிரி போட்டுருவோம் பாத்துக்கோங்க, to form calcium sulfoaluminate, volume of which is approximately 22% more than that of original constituent. உங்களுக்கு பிபிடிலே எல்லாமே டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க பிபிடி அப்படியே வச்சிருவீங்க, இன்னொரு நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கிடக்கும். அதனாலதான் நான் அந்த மாதிரி தரல, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஓவராலா இப்ப நமக்கு வந்து அரௌண்ட் 2 hours 3 hours செஷன்லாம் ஃபுல்லா கவனிக்கிறவங்க பட்சத்துல உங்களுக்கு ஜஸ்ட் கிளாஸ் மட்டுமே கவனிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமே போர் அடிச்சிடும், தூக்கம் வந்துடும். ஸோ நீங்க உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வரணுக்காக தான் நான் நோட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ நான் சொல்ல கேட்கறப்போ கன்ஃபார்மா என் வாய்ஸை கேட்டு நீங்க எழுதிதான் ஆகணும். ஸோ கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக தான், ஓகேங்களா. இதே ஓகே மேம், இதே ஓகே. ஓகே ஓகே மேம்.
சொன்னது இது ரெசிஸ்டிங் தானே மேம்? சூப்பர் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் தானே மேம்? என்னமா கேக்கல? இப்போ நீங்க டிக்டேட் பண்ணது வந்து சூப்பர் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்க்கு தானே மேம்? இல்ல சல்பேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டுக்கு. இன்னொரு சொல்றேன், எழுதிக்கோங்க. OPC is highly susceptible against the attack of sulfates, especially to that of magnesium sulfate, that reacts with both calcium hydroxide to form calcium sulfate and calcium aluminate to form calcium sulfoaluminate, volume of which is approximately 22% more than that of original constituent. Okay, this cement is produced by reducing the proportion of C3A and C4AF. C3A approximately equal to 5%. C4AF approximately equal to 10%. இதோட application பார்த்துக்கோங்க. Sewage treatment work, marine structures, foundation work, construction of the pipes to be laid in marshy areas. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம். ஓகே, சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட். This cement is manufactured by intergrinding 80 to 85% granulator blast furnace slag. 80 to 85% granulated blast furnace slag, 15% hard burnt gypsum, 15% hard burnt gypsum, and 5% clinkers. 5% clinkers. இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டுக்கு என்ன அப்ளிகேஷன் வருமோ அதுதான். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, தி நெக்ஸ்ட் போலாம். போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட். மேம் வெயிட் மேம். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். போலாம் மேம். நெக்ஸ்ட் வந்து போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட். ஓகேங்களா? சோ இதுவும் அதேதான், கிரானுலேட்டர் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் வித் ஜிப்சம் and cement clinkers. Super sulfated cement is also a type of Portland slag cement. Super sulfated cement is also a type of Portland slag cement. It offers higher resistance against sulfate and chloride. It offers higher resistance against sulfate and chloride attack. Next, it possesses higher degree of water tightness. It possesses higher degree of water tightness. Point எழுதிக்கோங்க. It is a low heat cement. It is a low heat cement. It is a low heat cement. Next பார்க்கலாமா? Yes ma'am. Okay தானே? Next, quick setting cement. It is produced by adding small quantity of aluminum sulfate. It is produced by adding small quantity of aluminum sulfate. Fine grinding the cement clinkers and reducing the proportion of gypsum. Fine grinding the cement clinkers and reducing the proportion of gypsum. இந்த பாயிண்ட் ஒன்ஸ் ரிப்பீட். Fine grinding the cement clinkers and reducing the proportion of gypsum. This cement is generally used in grouting operations and in underwater concreting. It is used in grouting operations and in underwater concreting. It is used in grouting operations and in underwater concreting. Next பார்க்கலாமா? Okay. Next one. Low heat cement. It is produced by reducing C3A, C4AF and increasing
ஆல்சோ C3A C4F கூட C3S ரெடியூஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? C2S மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் C3S கூட நமக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். நமக்கு இது லோ ஹீட் சிமெண்ட்ங்கிறதுனால C3A C4F கூட நமக்கு மினிமல் தான். ஸோ அதை கூட விட்டுறலாம். C3A C3S கம்மி பண்ணுவாங்க, C2S இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. It offers slow rate of development of strength. It offers slow rate of development of strength. Next point, heat of hydration of this cement during 7 days is less than 55 calories per gram and during 28 days 75 calories per gram. It is generally used where mass concreting is to be done. Example, hydraulic structures, bridges, etc. And then next, Portland Pozzolano cement. Is a low heat cement முடிச்சிட்டீங்களா? Next, Portland Pozzolano cement. It is manufactured by intergrinding cement clinkers with 10 to 25% of pozzolanic material. Pozzolanic materials are essentially siliceous or aluminous compounds which in themselves do not possess any cementitious property. Anita, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேக்கல. It do not possess. First point repeat பண்ணணுமா? It is manufactured by intergrinding cement clinkers with 10 to 25% pozzolanic material. Pozzolanic materials are essentially siliceous or aluminous compound which in themselves do not possess any cementitious property. Themselves do not possess any cementitious property, but when finely grinded in the presence of water reacts with calcium hydroxide formed during the hydration of cement results in the formation of a compound that possess cementitious property. So அதான் அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருப்போம், பாத்துக்கோங்க. பொசலனைஸ் மெட்டீரியல்ங்கிறது ஒரு cementitious ப்ராப்பர்ட்டி கிடையாது. சோ அத வந்து cementitious காம்பவுண்டா results in the formation of a compound that possess cementitious property. அது ஒரு சிமெண்ட் மெட்டீரியலா இனிஷியலா இருக்காது. அது சிமெண்ட் மெட்டீரியலா மாத்துறதுக்காக வாட்டரோட மிக்ஸ் பண்றப்போ உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகி ஓவராலா உங்களுக்கு ஒரு சிமெண்ட் காம்பவுண்ட் வந்து கிடைச்சிருது. ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல, அதை எழுதிக்கோங்க. இந்த CSH கிடைக்குதுல்ல, அதை வந்து சிலிகேட் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெல் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். This cement is found to have high tensile strength, high water tightness, high resistance against the attack of chlorides and sulfates. High resistance against the attack of chlorides and sulfates. It attains compressive strength with age. It attains compressive strength with age. It is a low heat cement. It is a low heat cement. It offers higher resistance against expansion. It offers higher resistance against expansion. Portland Pozzolano cement முடிச்சிட்டீங்களா? Yes, ma'am. Okay, next பார்க்கலாம். Hydrophobic cement. Hydrophobic cement. It is manufactured by intergrinding cement clinkers with water repellent film.
forming substances like oleic acid and stearic acid. This water repellent film reduces the rate of deterioration of this cement. This water repellent film reduces the rate of deterioration of this cement during its storage. Hence, it generally find its application in remote site conditions where long transportation period is required. புடிச்சிட்டீங்களா? Finish, ma'am. Okay. Next one, IRS T40 cement. IRS T40 cement. It is produced by fine grinding the cement clinkers. And increasing the proportion of C3S in order to attain high yearly strength. It is generally used for manufacturing of concrete sleepers by Indian Railways. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Yes, ma'am. Last one, high alumina cement. It is produced by intergrinding clinkers. Obtained by the calcination of bauxite and calcium carbonate. In this cement, proportion of aluminium should not be less than 32% and the ratio of alumina to lime should be in the range of 0.85 to 1.35. Next point, it provides initial setting time. Of more than 3.5 hours. 5 hours and final setting time
final setting time of approximately 5 years. Of approximately 5 hours. Hence, it offers more time for placing. More time for placing. Next point, it can withstand high temperature and resist the action of acids. Last point, it also shows என்னமா resist the action of acids. Acid ma'am. It can withstand high temperature and resist the action of acids. Okay va? Okay dana? Yes ma'am. It can withstand high temperature and resist the action of acids. It can withstand high temperature and resist the action of acids. And the last point, ASSEDA ma'am, acids. Acids, ACIDS, acid. Okay, ma? It also shows high rate of development of strength as it gains 20% of the ultimate strength in a day, and substantial strength within ultimate strength within ultimate strength in a day, and substantial strength within 6 to 8 hours. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, அவ்வளவுதான். சிமெண்ட்ல இன்னும் உங்களுக்கு டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் மட்டும் இருக்கு. சோ அது நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஒன் டே பார்க்கங்களா? ஓகேங்களா? ஓகே மேம். யா, சூப்பர் ரெசிஸ்டட் சிமெண்ட் மட்டும் ஒன்ஸ் அப்படியே எனக்கு ஸ்லைடு மட்டும் காமிச்சிங்களா மேம்? சூப்பர் சல்ஃபேட்டடா? 1 minute. எஸ் மேம். இல்ல ரெசிஸ்டட் மேம். ரெசிஸ்டட் என்னங்க? சூப்பர் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் ரெசிஸ்டன்ட்டா இல்ல சூப்பர் சல்ஃபேட்டட் தானங்க சொல்றீங்க? சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் கேக்குறாங்க. ஆக்சுவலி ஸ்லைட் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் கேக்குறீங்களா இல்ல சூப்பர் சல்ஃபேட்டட் கேக்குறீங்களா? இதுல சல்ஃபேட் ஸ்லைட்ல ரெசிஸ்டட் மேல தான் மேம். ஹெட்டிங் ரெசிஸ்டட் தான் சல்ஃபேட் ரெசிஸ்டடா? மேம். ஃபர்ஸ்ட் பார்த்தேன் மேம். எஸ் மேம். இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளது. இதுக்கு ஓகேங்களா? முன்னாடி சோ அது மேம். செகண்ட் உள்ளது. இதான் மேம். மேல நான் எழுதிருக்க ஹெட்டிங் பாத்துக்கோங்க. ஓகேங்களா மேம்? இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். மேம் இதுல இந்த ஹெட்டிங்க பாத்துக்கோங்க. சல்ஃபேட்
ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. அதுல உள்ள ஹெட்டிங்க பாக்காதீங்க. நான் ஸ்லைட் மாத்தி எழுதிட்டேன். அதனாலதான் நான் கீழே ஹெட்டிங் போட்டிருக்கேன். இது வந்து சூப்பர் சல்பேட்டட் சிமெண்ட், இது வந்து சல்பேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். இப்ப எது வேணும் உங்களுக்கு? சல்பேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் தான் மேம் வேணும். அப்ப இதுதான் சல்பேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். எஸ் மேம், எஸ்.